மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவரது இடத்தை காட்டிக் கொடுத்த சுரேஷ் சாலே, கோட்டபாய ராஜபக்ஷவின் பிரத்யேக செயலாளர் தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருந்த இடத்தை சரியாக அறிந்து கூறியவர் சுரேஷ் சாலே. அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் சாலேவின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துள்ளது. தனது உயிருக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராகவே அவர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். அடிப்படை வசதிகள் கூட அவருக்கு செய்து கொடுக்கப்படவில்லை. அவரை பார்ப்பதற்கு சென்றால் அங்கு 20 முதல் 25 வரையிலான பாதுகாப்பு அதிகாரிகள் சூழ்ந்து நிற்கின்றனர். அவர் அடைக்கப்பட்டுள்ள சிறிய அறையில் 7 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் கடுமையான மன அழுத்தத்திற்கு அவர் உள்ளாக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுக்களிலாவது சர்வதேச விசாரணைகளிலாவது சுரேஷ் சாலேவின் பெயர் எங்கும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறு இருக்கையில் இந்த அரசாங்கம் அவரை அரசியல் பழிவாங்கலுக்காகவே கைது செய்து வைத்துள்ளது. அரசாங்கம் தமது தோல்விகளை மூடி மறைக்கவே சுரேஷ் சாலேவின் உயிரை பலி கொடுக்க முயற்சிக்கிறது. சுரேஷ் சாலேவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்நாட்டின் மீது அன்பு கொண்ட தேசப்பற்றுள்ள சக்திகள் நிச்சயமாக வீதிக்கு இறங்குவார்கள். அவ்வாறு நடந்தால் அரசாங்க தலைவர்கள் ஒளிந்து கொள்ள இடமில்லாமல் போகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தயவு செய்து சுரேஷ் சாலேவை மனிதாபிமானத்துடன் நடத்துங்கள். அவருக்கு பொருத்தமான சிறை அறையை வழங்குங்கள். ஆரோக்கியமான உணவை வழங்குங்கள். மருந்து பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குங்கள். குடும்பத்தினருடன் பேச சந்தர்ப்பம் வழங்குங்கள். மனிதாபிமானமற்ற செயல்களை ஏன் செய்கிறீர்கள்? இந்த நாட்டை பாதுகாத்த இராணுவ வீரராக வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருந்த இடத்தை கண்டறிந்து சொன்னவர். KP மற்றும் நெடுமாறன் ஆகியோரை பிடிக்க துல்லியமான தகவல்களை வழங்கியவர். அவரை இவ்வாறு நடத்த வேண்டாம் என்று கூறுகின்றோம். சாலேவுக்கு ஏற்படும் எந்த ஒரு பாதிப்பும் அனுரகுமார திசாநாயக்க, ஹரணி அமரசூரிய மற்றும் டில்வின் சில்வா தலைமையிலான அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். செம்மணியில் 300க்கும் மேல் எலும்புக்கூடுகள் அடையாளம், அதிகளவில் சிறுவர்கள் கொன்று புதைப்பு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் இதுவரை 300க்கும் அதிகமான மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் கணிசமானவையாக சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்புக்கூட்டு தொகுதிகளாக காணப்படுவது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் மேலும் பல சிறுவர்களும் குழந்தைகளினதும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்படலாம் எனவும் இதன் மூலம் இங்கு குடும்பமாக பெருமளவானோர் கொல்லப்பட்டுள்ளார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 3 கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் நாளாந்தம் மீட்கப்படும் மனித எலும்பு தொகுதிகளின் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கணிசமான அளவை பெற்று வருகின்றது. செம்மணி பகுதியில் இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் கைப்பொம்மை, காட்சங்கிலி, சிறு வளையல், பால்பூச்சி போத்தல், பாதணிகள், சிறுமிகளின் ஆடைகள் உள்ளிட்ட சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் தொடர்பிலான சான்று பொருட்களும் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. பெரிய மனித எலும்பு கூட்டு தொகுதியுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட குழந்தையுடன் மனித எலும்பு கூட்டு தொகுதி உட்பட பல பச்சிளம் குழந்தைகளின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணியில் அகழ்ந்து மீட்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் 2வது பெரிய மனித புதைகுழியாக செம்மணி அகழ்வு பகுதி காணப்படும் நிலையில் அது தொடர்பான எதிர்பார்ப்பு எகிரி வரும் நிலையில் அவற்றில் நாளாந்தம் கணிசமானவையாக சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு வருவது தொடர்பில் மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்துள்ளன. இதேவேளை கடந்த வருடம் சிறுவர் தினத்தையொட்டி செம்மணி மனித புதைகுழியில் மீட்டெடுக்கப்பட்ட சிறுவர்களின் எலும்பு கூடுகளுக்கு சர்வதேச நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டமா அதிபர் பரிந்துரைகளுக்கு அமைய அரசு தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும், டெலோ அரசிடம் கோரிக்கை. மாகாண சபை தேர்தல்களுக்கு தடங்கலாக இருக்கும் சட்ட சிக்கல்களை தாண்டுவதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு முன்வைக்கப்பட்ட சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய அரசு தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும் என டெலோ அமைப்பானது அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபரினாலேயே பரிந்துரைக்கப்பட்ட 2017ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டத்தை இரத்து செய்து 1988 சட்டத்தின் கீழ் இருந்த முந்தைய தேர்தல் முறைக்கு திரும்புதல் மூலம் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வழி செய்துள்ளது.
இருப்பினும் அந்த பரிந்துரையை கருத்தில் கொள்ளாது அரசு தரப்பு புதிய திருத்த சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்றும் அதில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிக ஒதுக்கீடுகளை செய்வது பற்றிய புதிய திருத்த சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்பது குறித்தும் ஆலோசிக்க வேண்டும் என்று கூறுவது காலத்தை வீணடிக்கும் செயற்பாடாகும். ஏற்கனவே தமிழர்கள் தரப்பு கூறி வருகின்ற பழைய தேர்தல் முறையின் மூலம் தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக சட்டமா அதிபர் திணைக்களமும் பரிந்துரை செய்துள்ளது. இதை கருத்தில் கொள்ளாது அவர்கள் பரிந்துரைத்த மற்ற விடயங்களை அரசு கவனத்தில் எடுப்பது என்பது மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு முயற்சி செய்வதாகவே அமையும். சட்டமா அதிபரினால் பரிந்துரைக்கப்பட்ட முன்மொழிவுகளில் ஒன்று 2017 ஆண்டின் மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டம் எண் 17 ரத்து செய்து 1988 சட்டத்தின் கீழ் இருந்த முந்தைய தேர்தல் முறைக்கு திரும்புதல், 2017 ஆண்டு திருத்தம் இருந்த போதிலும் முந்தைய தேர்தல் சட்டத்தை மீண்டும் வருங்கால அடிப்படையில் நடைமுறைக்கு கொண்டு வருதல், மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தின் பிரிவு 3A கீழ் எல்லைகள் மீள் நிர்ணய குழு தனது அறிக்கையை தேவையான காலத்துக்குள் சமர்ப்பிக்க தவறியதால் தற்போதுள்ள 2017 திருத்தத்தை இப்போது முழுமையாக செயற்படுத்த முடியாது என்று சட்டமா அதிபர் கூறிய விடயம் ஏற்கனவே தெரிந்தது. அதனால் அதை ரத்து செய்து பழைய முறைக்கு செல்வதன் மூலம் மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடத்த முடியும் என்றார். சொல்லிசை கலைஞர் சங்கீத்சனை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு விசேட கடிதம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை கலைஞர் கணேஷ்குமார் சங்கீத்சனை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கிளிநொச்சி உதயநகர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த சொல்லிசை கலைஞரான சங்கீத்சன் தனது இனத்தின் வரலாற்று வலிகள், இழப்புகள் மற்றும் உணர்வுகளை இசை மூலமும் பாடல்கள் மூலமும் வெளிப்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு கலைப்படைப்பின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களை குற்றமாக கருதி ஓர் இளைஞனின் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருப்பது தமிழ் மக்களிடையே பெரும் அதிருப்தியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் மக்களின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலத்தில் இத்தகைய கைது இடம்பெற்றிருப்பது மக்களிடையே ஏமாற்றத்தையும் நம்பிக்கை சிதைவையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சங்கீத்சனின் கைது அவரது கல்வி, தொழில், சமூக வாழ்க்கை மற்றும் கலைப்பயணத்தை கடுமையாக பாதித்துள்ளதுடன் அவரது குடும்பமும் மன, சமூக மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மனிதாபிமானம், நல்லிணக்கம் மற்றும் சமநீதியின் அடிப்படையில் ஜனாதிபதி தலையீடு செய்து அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பொது மன்னிப்பு வழங்கி கலைஞர் சங்கீத்சனை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய தீர்மானம் தமிழ் மக்களின் நீதியின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுப்பதோடு இன நல்லிணக்கத்தையும் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எத்தியோப்பியாவில் சர்வதேச குற்ற கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்ட யாழ்ப்பாண இளைஞர் 3 பேர் மீட்பு. எத்தியோப்பியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட சர்வதேச குற்ற கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டு பிணை கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த இலங்கை பிரஜைகள் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கை மற்றும் எத்தியோப்பிய அதிகாரிகளினால் கூட்டாக முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கை ஒன்றின் மூலமே இவர்கள் 3 விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள இவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்சமயம் தூதரக மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்களே இவ்வாறு கடத்தலுக்கு உள்ளாகியிருந்தனர். இவர்கள் சட்டவிரோதமான முறையில் கனடாவுக்கு செல்வதற்காக எத்தியோப்பியா ஊடாக பயணிக்க முற்பட்ட போதே இக்கடத்தல் கும்பலிடம் சிக்கியுள்ளார்கள். எத்தியோப்பியாவில் உள்ள சர்வதேச கடத்தல் கும்பல் ஒன்று தங்களை தடுத்து வைத்துள்ளதாகவும் தங்களை விடுவிப்பதற்கு பெருந்தொகை பணத்தை பிணை பணமாக வழங்குமாறு கோரி வற்புறுத்துவதாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இலங்கையில் உள்ள தங்களது உறவினர்களுக்கு தொலைபேசி ஊடாக தகவல்கள் வழங்கியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து உறவினர்களால் இலங்கை போலீசாருக்கும் வெளிவிவகார அமைச்சருக்கும் அவசர முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இச்சட்டவிரோத மனித கடத்தல் மற்றும் வெளிநாட்டு பயண ஒழுங்கமைப்புகளை சட்டவிரோதமான முறையில் மேற்கொண்ட பிரதான சந்தேக நபர் அண்மையில் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை வைக்க தடை, கடத்தொழில் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு கலாசார அமைச்சர் விருப்பம் தெரிவித்துள்ள போதிலும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக இந்து பௌத்த அமைப்பின் இணைப்பாளர் கலாநிதி சிதம்பர மேகன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சங்கிலிய மன்னனின் 407வது நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். லண்டனில் வாழும் தமிழ் அன்பர் ஒருவர் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் வைப்பதற்காக இந்த நடராஜர் சிலையை அனுப்பி வைத்திருந்ததாக கலாநிதி சிதம்பரம் மேகன் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த சிலையை விமான நிலைய வளாகத்தில் நிறுவுவதற்கான முயற்சிகளை தாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் மற்றும் உள்ளூர் விகாராதிபதி ஆகியோருடன் இணைந்து மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சிக்கு கலாசார அமைச்சர் பச்சை கொடி காட்டியிருந்த நிலையிலும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மத முரண்பாடுகள் தோன்றிவிடும் என கூறி இந்த சிலையை வைக்க விடாமல் தடுத்து வருவதாக அவர் சாடியுள்ளார். அமைச்சரின் இந்த முட்டுக்கட்டை மற்றும் எதிர்ப்பு காரணமாக லண்டனிலிருந்து விமான நிலையத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட நடராஜர் சிலை தற்போது யாழ்ப்பாணம் நாகவிகாரைக்குள் தற்காலிகமாக வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். ஆகவே இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக தமிழ் மக்களின் கலாசார அடையாளத்தை பாதிக்கும் ஒன்றாக மாறுவதற்கு முன்பதாக சம்பந்தப்பட்ட உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. சிங்கப்பெண் அதிரடிப்படை சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற முதல்வர் விஜய் அன்றைய தினமே தனது முதல் கோப்பாக கையெழுத்திட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. டெல்லி பயணம் உள்ளிட்ட சில காரணங்களால் மே 29இல் நடக்கவிருந்த விழா தள்ளிப்போன நிலையில் நாளை ஜூன் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சென்னையில் பிரம்மாண்ட விழாவுடன் இத்திட்டத்தை முதல்வர் விஜய் முறைப்படி தொடங்கி வைக்கிறார். இதற்கென பிரத்யேக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திறமையான பெண் அதிகாரிகளில் ஒருவரான பவானீஸ்வரி அவர்களின் தலைமையில் இந்த படை இயங்கவுள்ளது. தொடக்க கட்டமாக ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பிக்கள், 4 பெண் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 18 சிறப்பு பெண் காவலர்கள் இந்த முதற்கட்ட படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த அதிரடிப்படை உள்ளூர் காவல் நிலையங்களின் வழக்கமான ஃபைல் நகர்வுகளுக்காக காத்திருக்காது. நேரடியாக முதல்வர் அலுவலகத்தின் நேரடி கண்காணிப்பில் இயங்குவதால் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஜீரோ டாலரன்ஸ் முறையில் கையாள்வதே இவர்களின் முக்கிய நோக்கம் என கூறப்படுகின்றது. பெண்கள் கல்லூரிகள், பள்ளிகள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் அதிகமுள்ள பகுதிகளில் இந்த அதிரடிப்படை ரகசியமாகவும் நேரடியாகவும் ரோந்து பணியில் ஈடுபடும். வெறும் நேரடி பாதுகாப்பு மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவிகளை குறிவைத்து நடக்கும் ஆன்லைன் மிரட்டல்கள் மற்றும் சைபர் குற்றங்களை உடனுக்குடன் கண்டறிந்து முடக்க பிரத்யேக சைபர் பிரிவு இவர்களுடன் இணைந்து செயற்படும். சிங்கப்பெண் அதிரடி படைக்கென பிரத்யேக நிறத்திலான நவீன வாகனங்கள் மற்றும் அதிவேக தகவல் தொடர்பு சாதனங்கள் நாளை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தமிழகத்தில் ஏற்கனவே அம்மா ரோந்து வாகனங்கள், காவலன் செயலி போன்ற திட்டங்கள் இருந்தாலும் முதலமைச்சரின் நேரடி பார்வையில் ஒரு ஐஜி அந்தஸ்து அதிகாரியின் கீழ் பெண்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரிவு களமிறங்குவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்துறையை வேறொரு அமைச்சரிடம் ஒப்படைக்கிறாரா முதல்வர் விஜய்? அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. தமிழக முதல்வர் சி யோசப் விஜய் தற்போது தன்னிடமுள்ள முக்கிய துறையான உள்துறை பொறுப்பை அமைச்சரவையில் உள்ள வேறொரு அமைச்சரிடம் ஒப்படைப்பது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் முதல்வராக பதவியேற்ற போது காவல்துறை, மகளிர் நலன் மற்றும் இளையோர் நலன் உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளை உள்ளடங்கிய உள்துறை அமைச்சக பொறுப்பை தன்வசமே வைத்திருந்தார். இந்நிலையில் நிர்வாக ரீதியிலான பணிச்சுமையை குறைக்கவும், அரசின் 400க்கும் மேற்பட்ட புதிய மக்கள் நலத்திட்டங்களை கண்காணிப்பதில் முழு கவனம் செலுத்தவும் அவர் இந்த முடிவை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சரவையில் உள்ள மூத்த அமைச்சர் ஒருவரிடம் இத்துறை ஒப்படைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்பவர்களே காவல்துறை மற்றும் உள்துறையை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது வழக்கமாக உள்ள சூழலில் முதல்வர் விஜயின் இந்த அதிரடி திட்டம் தமிழக வெற்றிக் கழக அரசின் புதிய நிர்வாக மாற்றத்திற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள்.
இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தம், ஈரான் ராணுவம் அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்துவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. போர் பதட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு அமைதிக்கான பாதையில் வெளிச்சத்தை கூட்டியிருக்கிறது. லெபனானின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தது. பதிலுக்கு இஸ்ரேலும் ஈரான் மீது தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியது. எதிர்பாராத இந்த திடீர் மோதல் மேற்கு ஆசியாவின் நிலைமையை மீண்டும் சிக்கலாக்கும் என்ற அச்சம் பரவலாக எழத் தொடங்கியிருந்தது. 2 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு முதல் முறையாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டது. அத்தோடு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தப் போவதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அச்சுறுத்தியிருந்தனர். மேற்கு ஆசியாவை மீண்டும் போருக்கு தள்ளும் அச்சுறுத்தலை இது ஏற்படுத்தியது. இந்நிலையில் இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்ருத் சமூக ஊடக பதிவில் இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். மேலும் அவர் வெளியிட்ட மற்றொரு பதிவில் இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு தரப்பினரும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய விரும்புகின்றனர் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை அடுத்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. ஈரான் ராணுவத்தின் கூட்டு தலைமையகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இஸ்ரேல் மீதான தாக்குதலை நாங்கள் நிறுத்துகிறோம். அதே நேரத்தில் இஸ்ரேலோ அதன் ஆதரவாளர்களோ தெற்கு லெபனான் உட்பட ஏதேனும் ஆக்கிரமிப்பு மற்றும் விரோத செயல்களில் ஈடுபட்டால் முன்பை விட கடுமையாக நசுக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என தெரிவித்துள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.